ஸோ நிறைய பேர் கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய ஒரு போஸ்டிங் போகணும், இல்லை பிஸ்னஸில் பெரிய ஆள் ஆகணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், நாம் தோற்றுருவோன்னு நினைக்கிறவங்கள கெத்தாக வாழணும், பெரிய வீடு கட்டணும், லக்ஸரியான கார் வாங்கணும், நிறைய சம்பாதிக்கணும், உலகம் ஃபுல்லாக சுற்றணும். ஸோ இந்த மாதிரி யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இல்லை இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு நம்மளும் இந்த மாதிரி வாழணும் அப்படின்ட்டு பெட்டில் படுத்து கிடந்து கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கனவு நிறைவேறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காமல் இந்த மாதிரி கனவு கண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது என்றைக்குமே நடக்காது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கனவை நினைவாக்குறதுக்கும் உங்களோட லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணுறதுக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் யுவர் கோல். நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக போகிறேன், இல்லை நான் ஒரு டிஃபென்ஸில் பெரிய ஆளாக போகிறேன், இல்லை பிஸ்னஸில் பெரிய ஆளாக போகிறேன், இல்லை ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளாக போகிறேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கோல் சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் கோல் சூஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அதை நோக்கி நீங்கள் தொடர்ந்து பயணிப்பீங்க. சரிங்களா? ஸோ கோல் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஓகேவா? ஸோ ஃபுட்பால் கேம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கோல் போஸ்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டீம் பிளேயரும் அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள நம்ம கோல் போடணும் அப்படின்ட்டு அவங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சு அதுக்கு புஷ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல கோல் போஸ்ட் இல்லை அப்படின்னா அவங்க எங்கே கோல் போடுவாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகேவா? அங்கங்கே சுற்றி ஓடிட்டு விளையாண்டு தான். சரிங்களா? ஸோ யார் தோத்தா யார் ஜெயிச்சா அப்படின்னு எதுவுமே தெரியாது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நிறைய யங்ஸ்டர் தங்களுக்குன்னு ஒரு கோல் இல்லாமையே அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க. கேட்டால் நான் அதை சாதிக்கணும், நான் அவ்வளோ சம்பாதிக்கணும், இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு சொல்லுவாங்க. என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டால் ஏதாவது பண்ணணும் இப்படி தான் சொல்லுவாங்களே தவிர அவங்களுக்குன்னு ஒரு கோலே இருக்காது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய கோல். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா ப்ராசஸ். ஸோ நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்களுடைய கோல் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ கேப்பில் இவ்வளோ இது இருக்குல்ல, ஸோ அதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஒரு ஹை போஸ்டிங் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன சிலபஸ் இருக்குது, ஸோ அதில் டயர் 1 எக்ஸாம் இருக்கா, டயர் 2 இருக்கா, இல்லை ஃபிசிக்கல் இருக்கா அப்படின்ட்டு அதுக்கு என்னென்ன விஷயம்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்குன்னு ஒரு ப்ராசஸை நீங்கள் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ மகேந்திர சிங் தோனியே சொல்லுவாங்க, நீங்கள் எப்போவுமே ரிசல்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராசஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே ரிசல்ட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ அதனால் உங்களுடைய கோலை சூஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ கோல் சூஸ் பண்ணியாச்சு, ப்ராசஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணனா எஃபோர்ட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எஃபோர்ட் போட்டு தான் ஆகும். சரிங்களா? ஸோ நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேர் 9 மணிக்கு நைட்டு 9 மணிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு மணி நேரம் படித்த உடனே ஓகே கை கால் வலிக்குது அப்படின்னு படுத்து உறங்கிடுவாங்க. ஸோ அதே இடத்துல நிறைய பேர் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி விடிய 8 மணி நேரம் நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நிறைய பேர் மார்னிங் 2 மணிக்கு எழுந்திரிச்சும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஃபிசிக்கலுக்கு நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுற பசங்க ஒரு 5 கிலோமீட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா 3 கிலோமீட்டர் ஓடுனதுக்கு அப்புறமே மூச்சு வாங்குறதுக்கு தவிக்குது அப்படின்னு நின்றுவாங்க. ஸோ அதே இடத்துல நிறைய பேர் 5 கிலோமீட்டரோ 10 கிலோமீட்டரோ ரன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது கிவ் அப் பண்ணும்போதோ, இல்லை ரன் பண்ணும்போது கிவ் அப் பண்ணும்போதோ, இல்லை வேற ஏதோ விஷயங்கள் கிவ் அப் பண்ணும்போதோ அதே விஷயத்த பல பேர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் வேணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற எஃபோர்ட் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். அப்படி நீங்கள் எஃபோர்ட் எடுக்கல அப்படின்னா யார் அந்த எஃபோர்ட் எடுக்கிறாங்களோ அந்த பொருள் அவங்களுக்கு போயிடும். சரிங்களா? இது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், சாக்ரிஃபைஸ். இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லாதவனுக்கும் எல்லாமே இருக்கவனுக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் டைம். அந்த டைமை நீங்கள் கண்டிப்பாக சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ மார்னிங் நிறைய பேர் 4 o'clock எந்திக்கணும்ட்டு அலாரம்லாம் வைப்பாங்க. பட் அந்த அலாரமும் அடிக்கும், அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போர்வை இழுத்து மூடிட்டு தூங்குற சந்தோஷமே தனி சுகம். சரிங்களா? ஸோ அந்த இடத்துல அந்த தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஒருத்தன் ரன்னிங் போகிறான், இல்லை ஃபிட்னஸ்க்காக ஏதாவது ஜிம்முக்கு போகிறான் அப்படின்னா அவங்க அந்த ஃபிட்னஸ் கோலை அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ ஆர்மிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு புஷ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஃபிசிக்கலை ஈஸியாகவே கிளியர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றுறது, படம் பார்க்க போகிறது, அவுட்டிங் போகிறது, இல்லை பிக்னிக் எங்கேயா போகிறது, இந்த மாதிரி போகிறது சந்தோஷமாக தான் இருக்கும். சரிங்களா? பட் அந்த டைமை நம்ம ப்ராப்பராக ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா கூடிய சீக்கிரத்திலேயே நம்ம ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி நம்ம லைஃபு கொஞ்சம் நல்ல ஒரு நிலைக்கு போகலாம். சரிங்களா? ஸோ அதனால் உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். உங்களுடைய சந்தோஷத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். உங்களுடைய டைமை நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு 10 வருஷம் அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இத்தனை மணிக்கு எந்திக்கணும், இத்தனை மணிக்கு தூங்கணும், இதுதான் சாப்பிட்ணும், இது சாப்பிடக்கூடாது, இந்த விஷயங்கள்லாம் நம்ம டெய்லி பண்ணணும் அப்படின்னு 100% அவங்க ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க. நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அவங்க லைஃப்பில் மிகப்பெரிய ஆளாக ஆகுறாங்க. நீங்கள் மைக்கேல் பிலிப்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். சரிங்களா? ஸோ உலகத்திலே அதிக ஒலிம்பிக் மெடலு அடித்தவங்க அவங்க தான் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்காங்க. சரிங்களா? ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 5 to 6 years ஒரு நாள் கூட அவர் ட்ரைனிங் ஸ்கிப் பண்ணதே கிடையாது. அவர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணது கிடையாது, வெளியில் போனது கிடையாது, பார்ட்டி கிட்டு எதுவுமே சுற்றினதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நீச்சல் குளத்தில் அவர் கிடந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அதனால தான் இன்றைக்கும் வேர்ல்டில் அதிகமான
மெடல் அடிச்சால ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு. சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் நிறைய பேர் லைஃப்பில் அச்சீவ் பண்ணவங்க நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா யங் ஏஜில் நீங்கள் கண்டிப்பாக நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் செல்ஃப் அனலைசிஸ். ஸோ நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்குன்னு ஒரு ரொட்டீன் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்போம். அது வந்து மார்னிங் எந்திக்கிறது, ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, ரன் பண்ணுறது, தூங்குறது, சாப்பிட்றது, என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ரொட்டீன் வச்சுருப்போம். சரிங்களா? ஸோ அந்த ரொட்டீன் அப்படிங்கிறது வீக் 1, வீக் 2, வீக் 3, மந்த் 1, மந்த் 2. ஸோ இந்த மாதிரி வந்து ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக நம்ம பண்ணுறோமா அப்படிங்கிறதுக்கு செல்ஃப் அனலைசிஸ் ரொம்பவே முக்கியம். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் ஒரு மிகப்பெரிய கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 10 நாள் பண்ணுவாங்க, 20 நாள் பண்ணுவாங்க, 30 நாள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பண்ண மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா செல்ஃப் அனலைசிஸ் இருக்காது. சரிங்களா? லைஃப்பில் செல்ஃப் அனலைசிஸ் இருந்தால் மட்டும்தான் நாம் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ எங்கே இருக்கோம், அடுத்து எங்கே போக போகிறோம், நாம் லைஃப்பில் நம்ம கரெக்டான பாதையில் போகிறோமா இல்லை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோமா, நம்ம லைஃப்பில் க்ரோத் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நமக்கு செல்ஃப் அனலைசிஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அதனால் செல்ஃப் அனலைசிஸ் லைஃப்பில் ரொம்பவே முக்கியம். ஸோ கோல், ப்ராசஸ், எஃபோர்ட், சாக்ரிஃபைஸ், செல்ஃப் அனலைசிஸ், இந்த 5 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கும். அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண நினச்சிங்களோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. பட் இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு சில வருஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபீல்டை பொறுத்து இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இல்லை பிஸ்னஸ் ப்ரிப்பேர் பண்ணி இது ஒரு சில வருஷத்தில் கிடைச்சோம். சரிங்களா? இதே இது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரிய ஆள் ஆகும்னா கண்டிப்பாக 10 வருஷம் ஆகும். சரிங்களா? ஒரு ஒலிம்பிக்லாம் நீங்கள் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக 10 வருஷம் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் அதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். சரிங்களா? அந்த உலகம் வந்து 1000 பேசும். ஓகே, அப்படி இப்படி சொல்லுவாங்க. நம்ம எதையுமே காதில் வாங்காமல் நாம பொறுமையாக நம்மளோட எஃபோர்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? வீடியோ மேக் பண்ண மெயின் ரீசன் என்னன்னா நிறைய பசங்க எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காமல் கனவு மட்டும் கண்டுகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த உலகத்தில் கோல்ஸ் ஆர் ஃப்ரீ, ஐடியாஸ் ஆர் ஃப்ரீ. நான் அந்த பிஸ்னஸ் பண்ணுவேன், நான் வந்து ஒலிம்பிக்கில் மெடல் வின் பண்ணுவேன், பெரிய பணக்காரன் ஆவேன், பெரிய வீடு கட்டுவேன், பெரிய கார் வாங்குவேன், ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து கனவு காணலாம். சரிங்களா? ஆனால் அந்த கனவை துரத்தி பிடிக்க நிஜ வாழ்க்கையில் நீ ஓடணும், உழைக்கணும். அப்போ தான் அந்த கனவு நினைவாகும். சரிங்களா? ஸோ அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய மோட்டிவேஷனல் ரீல்ஸ் வரும், யூடியூப்பில் நிறைய ஷார்ட்ஸ் மோட்டிவேஷனல் வரும். ஸோ அதை எல்லாமே அப்படியே எடுத்து வாட்ஸ்அப்பில் வச்சு ஒரு நாள் நான் இந்த மாதிரி சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு அப்படியே ஸ்டேட்டஸ் போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே வயசு 25 ஆகும், 30 ஆகும், 35, 40, 45 ஆகும். அப்படி திரும்பி பார்க்கும்போது தான் தெரியும் லைஃப்பை நம்ம வேஸ்ட் ஆகிட்டோமோ அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் காலத்தின் கட்டாயத்தால் ஒரு வார்த்தை இருக்கும். என்ன வார்த்தை தெரியுமா? அப்பா இதை ஆகணும் ஆசைப்பட்டேன், அப்பாவால் ஆக முடியல, அதை நீ ஆயிரு அப்படின்ட்டு பையனுக்கு, அதாவது அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்களோட கோலை புஷ் பண்ணிட்டு இவங்க அப்படியே போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ இதே தப்பு தான் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த தப்பை யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். சரிங்களா? நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், அஃப்கோர்ஸ் நம்மளுடைய வியூவர்ஸ். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி யாருமே இருக்கக்கூடாது. சரிங்களா? நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ணணும். இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு கோலுமே இல்லைன்னா ஃபஸ்ட்டு கோலை சூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது கோல் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோலை கண்டிப்பாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா?